நியாயமா தேர்தல் ஆணையம் உப்பு போட்டு சாப்பிடுற ஆணையமா இருந்தா, சோறு சாப்பிடுற ஆணையமா இருந்தா நான்கிட்டு சாகணும். நீ கொடுத்த வாக்காளர் அட்டை இருக்குல்ல, நீதான கொடுத்த, நானா கொடுத்த? வாக்காளர் அட்டை செல்லாதா, ஆதார் அட்டை செல்லாதா, அந்தந்த மாநில அரசாங்கம் கொடுத்த ரேஷன் கார்டு செல்லாதா, பான் கார்டு செல்லாதா? எதுடா செல்லும்? 10 சர்டிபிகேட். நான் 1972 பிறந்தேன். எங்க அம்மா எங்க வீட்டுல மாட்டுக்கோட்டையில தான் பெத்து போட்டுச்சு. எந்த பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் வேல்முருகன் ஒரு குழந்தை பிறந்துச்சு பதிவு பண்ணி வைக்கல. இப்ப என்கிட்ட வந்து நீ சர்டிபிகேட் குடுக்கறனா, நீ இந்திய குடிமகனே கிடையாது, உனக்கு ஓட்டே கிடையாதுன்னா உனக்கு எத்தனை கட்சி அடிக்கிறது? யாரு உனக்கு அதிகாரம் கொடுத்தா? தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? இந்தியாவோட பிரஜையா என்று ஆராய்ச்சி பண்ணுவது, ஆய்வு பண்ணுவது, அது உன் வேலை இல்ல, அது ஹோம் மினிஸ்ட்ரி பண்ணும். அது பண்ணிட்டு நாங்க பாத்துக்கிறோம். பீகார்ல 8 கோடி பேர் இருக்கிறான். 8 கோடி பேரை 20 நாள்ல ஆய்வு உட்படுத்தி இந்த 65 லட்சம் பேரு பேக் வாக்காளர் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படிடா 15-20 நாள்ல 8 கோடி பேரை தேர்தல் ஆணையம் ஆய்வு பண்ணி, அந்த ஆய்வின் அடிப்படையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா 65 லட்சம் பேரை எலிமினேட் பண்ணாங்கன்னா, எத்தனை லட்சம் பேர் நீங்க வேலை செஞ்சீங்க? 8 கோடி பேரை விசாரணை பண்ணா எத்தனை ஆபீசர் வேணும்? எப்படி செஞ்சீங்க? எது பேக்கு? வாக்காளர் பட்டியல் பேக்கா, நீங்க எலிமினேட் பண்ண அந்த பட்டியல் பேக்கா? இன்றைக்கு பீகார்ல பண்றோம். அடுத்து நடைபெறக்கூடிய 5 மாநில தேர்தலா இருக்கிற தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்களிலும் செய்வோம் அப்படின்றார்.